விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரடியாவே அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழியில எடுத்துட்டு வராங்க. இந்த ஆடு மாட்டுக்கு பின்னாடி ஒரு சாதி, பட்டியல் சமூக வெளியேற்றமோ அதுக்கு ஒரு சாதி காரணம், பணம் ஏறுறாங்களோ அதுக்கு ஒரு சமூக காரணம்ன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. மதுரைக்குரிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் 2000 கடமாடு வச்சிருக்காரு. கோனாரா? திருச்சியை சார்ந்த மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு திருச்சி சிட்டிக்குள்ளேயே வந்து 500 மாடு வச்சு இது பண்றாரு. அவரு நாங்க எந்த தொழிலையும் விடுவோம், மாட்டு மேய்க்கிற தொழில விட மாட்டேங்கிறாரு. கோனாரா அவரு? மரியாதைக்குரிய ஐயா பெரியசாமி அவர்கள் பெரிய இயற்கை விவசாய பண்ணை 200 ஏக்கர்ல வச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அது 1500 மாடுகளே அவர் வச்சிருக்காரு. இதை KN நேரே பேட்டியில சொல்லியிருக்காரு. கோனாரா அவரு? தமிழ்நாட்டுல ஆடு மாடு மேய்க்காத ஒரு சமூகத்தை சொல்லுங்க. அது ஒரு சாதி சார்ந்த தொழில் அல்ல, அதை சாதியாக பார்க்கப்பட்டிருக்குது. அதுக்குள் பனை நாடார்கள் மட்டும்தான் ஏறான்னு ஒருத்தன் சொன்னான்னா அது முட்டாப்பே தான் சொல்லுவான். திருச்சியில 100 குடிகள், இப்படி 100 தமிழ் குடிகள் பனையேறும் விழான்னு சொல்லி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். எல்லா தமிழ் குடிகளும் ஏறுறாங்க. அந்தந்த பகுதியில வாழக்கூடிய சமூகங்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவு. திருநெல்வேலியில நாடார் ஏறுறாங்க. நீங்க புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா அங்குள்ள சமூகம், கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா அங்குள்ள சமூகம். இப்போ கேரளால பணம் இருக்க யார் ஏறுறா? ஆந்திரால பணம் இருக்க யார் ஏறுறா? கர்நாடகால பணம் இருக்கு, அங்க யார் ஏறுறா? பனை இந்தியாவில இருக்கு, உலகம் முழுக்கும் பனை இருக்குல்ல, வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. நம்ம ஊர்ல வெவ்வேறு பேரு, அங்க ஒரு பேரு. உலகம் முழுக்கும் ஆடு மாடு வைக்கிறாங்க. இயேசுநாதர் கோனாரா? நபிகள் நாயகம் ஆடு மாடு வச்சுக்கிற அவர் கோனாரா? உலகத்திலே மிகப்பெரிய தொழிலதிபராக கருதப்படக்கூடியவர் வந்து பில்கேட்ஸ், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து மிகப்பெரிய பண்ணை வைத்திருக்காரு. அந்த பண்ணைக்குள்ள மிகப்பெரிய மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை வச்சிருக்காரு. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிழைப்பு தேடி சென்ற தன் மகனுக்காக சென்ற மரியாதைக்குரிய முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் அண்ணன் நெப்போலியன் 1000 ஏக்கர்ல அமெரிக்கால பண்ண வாங்கி அமெரிக்கால ஆடு மாடு வளர்க்கிறாரு. கோனாரா அவரு? அது சாதி சார்ந்த தொழிலாளர், அது அப்படி பார்க்கப்படுது.